ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயத்தை நான் எல்லாருக்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ என்னன்னா, நம்ம சேனலில் மோஸ்ட்லி இந்த என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ், படத்துக்கு சம்மந்தப்பட்டான அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா vlog, ஆல்பம் சாங் அது இதுவும் போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னு இருக்கேன். ஸோ அந்த ஒரு வீடியோன்றது அப்லோட் பண்ணுவேன். எப்போ நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படி யோசிக்கிறவங்களும் ஒரு எஜுகேஷனல் சம்மந்தமான ஒரு வீடியோ அது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஒரு வர்த்தான வீடியோ. தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுங்க. தனியாக ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த வீடியோ மட்டும் தான் போட போகிறேன் அப்படின்னு என்னன்னு இப்போ சொல்ல மாட்டேன். வெயிட் பண்ணுங்கள். பேச வேண்டியது நிறைய இருக்குது. வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி ஸோ உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அது எப்படி தளபதி படம் எந்த படம் ரிலீஸ் ஆனால் சோலோ ரிலீஸ், நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க, லீவு, அதில் அதான் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வருது, அப்படி இப்படி ஏன் இப்படி அழுவுறீங்க குழந்தைங்க மாதிரி? எனக்கு புரியல. இப்போது இது நான் பேசுகிறதால நிறைய பேர் என்னது இப்போ வந்துடுவாங்க நிறைய பேர், நீ தளபதி ஃபேன்டா அப்படி தான்டா நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு தளபதி ஃபேன் தான். நார்மலாக நான் ஃபேனாக பேசணுன்னா 1008 பேசலாம். நான் இந்த விஷயத்தை பற்றி நான் இதை டென்ஷனாக பேசுகிறேன்லாம் கிடையாது. 1008 பேசலாம். நான் சோலோ ரிலீஸ் பற்றி நான் இப்போ பேசிட்டா இல்லை பேசிட்டான்னு கேட்குறேன். சரி, ஒரு காமனான தளபதி ஃபேனாக வச்சுங்களேன். ஸோ என்னை மறந்துடுங்க. ஒரு காமனான தளபதி ஃபேன் மைண்ட் செட்டில் நான் பேசுகிறேன். என்ஜிகே படம் தளபதி 63 கூட ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, பண்ணல. மே 31 பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அதை பக்கத்தில் வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதது நம்ம அஜித் அவர்கள் நடிக்கிற நேர்கொண்ட பார்வை படம். ஸோ அதை அவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தளபதி 63 கூட ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே? ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம், அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இது நேர்கொண்ட பார்வை பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கோ இல்லை அடுத்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இன்னொரு பெரிய படத்து கூட நாங்கள் கெத்துடா, நாங்கள் எந்த படம் வந்தாலும் ரிலீஸ் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சில கும்பலை பேச வந்துடும். இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே தளபதி 63 கூட? ஏன் ஆகஸ்ட்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க? ஒரு காமனான ஃபேனாக நான் பேசுகிறேன், தளபதி ஃபேனாக. ஏன் ரிலீஸ் பண்ணல? இன்னும் கைஸ் ப்ராக்டிக்கலாக பேசிட்டா, இந்த தளபதி படம் இல்லை சூர்யா தனுஷ் படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகணும், யார் ஃபேன்ஸ் மாஸ் அப்படின்னா நம்ம படம் எடுக்கலை, ப்ரொடியூசர் தான் படம் எடுக்கிறாரு, அவருக்கு தான் அந்த வலி புரியும் எவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து மொத்த அவுட்புட் தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 2 பெரிய ஹீரோட படம் ஒரே வாட்டி ரிலீஸ் பண்ண என்ன ஆகும்? கிளாஷ் ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்மூத்தாக தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிட்டு போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் பேட்டா விஸ்வாசம் பண்ணுறது சம்திங் இதை பிளான் பண்ணுறதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள. பட் பேட்டா படம் நல்லா ஓடி இருக்குது, விஸ்வாசம் படம் நல்லா ஓடி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் கேட்கட்டா, ஏன் இந்த வாட்டி சோலோவை ரிலீஸ் பண்ணுறீங்க? போன வாட்டி விஸ்வாசம் படத்துக்கு கலெக்ஷன் கம்மியாக வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் எப்படி எரியும்? ஸோ இது எல்லா தலை ஃபேன்ஸையோ இல்லை எல்லா மற்ற ஃபேன்ஸையோ நான் கலாய்க்கலை. சில பேர் பேசுகிறாங்கல்ல, சில பேர், அவங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி தான் இந்த வீடியோன்றதை நான் பண்ணுறேன். ஸோ ஆகஸ்ட் 10 பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தலை ஃபேன்ஸுக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட் வரப்போகுது. ஹெச் வினோத் டைரக்ஷனில் பிங்க் படத்தோட ரீமேக். நம்ம தலை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி லுக்கில் இருக்கார். எனக்கு சந்தோஷமாக தான் இருக்காது தளபதி ஃபேன். அதே மாதிரி என்ஜிகே இந்த படம் பார்த்திங்கன்னா சூர்யா அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்ணுறேன். அப்படி ஸ்போர்ட்டிவ் எடுத்துகிட்டு போகணுமே தவிர உட்காந்து குழந்தைங்க மாதிரி நீங்கள் சோலோ ரிலீஸ், நாங்களாம் டபுள் ரிலீஸ் அப்படிலாம் சொல்லியிருந்தால் வேலைக்கே ஆகாது. அப்படி தான் நான் சொல்லுவேன். சோலோ ரிலீஸ் அது இன்னும் கதறினீங்க, என்னது ஃபெஸ்டிவல் டைம், திவாலி, அதனால தான் கலெக்ஷன் வருது. என்ன ஃபெஸ்டிவல் டைம்? திவாலிக்கு படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, கிறிஸ்மஸுக்கு படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ரூல் இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஆகஸ்ட் 10 ரிலீஸ் பண்ணுறாங்க நேர்கொண்ட பார்வை. சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறம் 2 நாள் இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கப்புறம் திரும்பி சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு. இது ஒரு லீவ் டைம் தான் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு காம்படிஷன் தான், அவ்வளோதான். சினிமா பொறுத்த வரைக்கும் சோலோ ரிலீஸு எங்கள் படத்து கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் தில் இல்லை அப்படி இப்படின்லாம் யாரும் பேசாதீங்க. இப்போ நான் நார்மலாக பேசினா ஃபேன் வார்ஸ்ன்றது ரொம்ப அல்டிமேட்டாக போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிலீஸ் பற்றி. ஸோ அடுத்த வாட்டி பேசும்போது யோசிச்சு பேசுங்க. இப்போ நீங்கள் தளபதி படத்தை பற்றி பேசுனா அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட படம் சோலோவை ரிலீஸ் பண்ணுவாங்க சம்மந்தமே இல்லாமல். அப்போ நிறைய தளபதி ஃபேன்ஸ் பேசுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சண்டைன்றது வரும். மெயினாக இந்த வீடியோ நான் பண்ணுறதே அதுக்கு தான். அவங்களோட விருப்பம், படத்தை சோலோவை ரிலீஸ் பண்ணுறதா இல்லை டபுளாக ரிலீஸ் பண்ணுறதா இல்லை படத்தையே ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதான்றது அவங்களோட விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள் வர்மா அர்ஜுன் ரெட்டி படத்தோட ரீமேக் மொத்த படம் முடிச்சுட்டு கடைசியில் திருப்பி மொத்த படத்தையும் எடுக்கிறாங்க, அந்த படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்களோட விருப்பம், நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட் டு என்ஜிகே டீம்.
அண்ட் நேர்கொண்ட பார்வை டீம். ஸோ நம்ம திவாலிக்கு பட்டாசோட வெறித்தனமாக தளபதி 63 வரும். வெயிட் பண்ணுறோம் அதுக்கான அஃபிஷியல் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே. ஸோ என்ஜேகேக்கும் எல்லா போஸ்டர்லாம் வந்துச்சு, நேர்கொண்ட பார்வைக்கு எல்லாம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தளபதி 63க்கு தான் நாங்களாம் வெயிட் பண்ணுறோம் தளபதி ஃபேன்ஸ்லாம். ஸோ ஆஸ் எ டைஹார்ட் தளபதி ஃபேன் நான் விஷ் தான் பண்ணுறேன். பொறாமையோ இல்லை எங்கள் கூட ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஒரு காமனான ஃபேனோட மனசில் இது தான் ஓடின்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க, நாங்கள் பேசக்கூடாதா, என்ன பயமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நாங்களும் கேட்கலாம். ஏன் கேட்காம இல்லைன்னா ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தேன், ரிலீஸ் பண்ணிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே படம் தான், எல்லாமே கலெக்ஷன் தான். ப்ரொடியூசரு, அந்த படத்தில் நடித்தவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவங்க ஃபேமிலிஸில் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சின்னு போக வேண்டியது தான். ஸோ வெனிங் திஸ் வீடியோ அண்ட் என்னோட ஊட்டி விலாக் பார்ட் 1 யாராவது பார்க்கல போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆல்பம் சாங் தளபதி அதிபதியோட சின்ன ரஃப் ப்ரோமோ நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். யாராவது பார்க்கல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.